பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாடி மகாசேனா அஞ்ஞாச்சக்கரேஸ்வரி அரிக்னி பாத நமஸ்தே. ஜெய் வாராகி. பராபவ வருடம் ஆடி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி அன்பர்களுடைய 9ஆம் இடத்துக்கு கடகராசிக்கு சூரிய பகவான் வருவார். 9ஆம் இடத்துல இருப்பார். இவர் ராசிக்கு விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியாக வர்றார். அவர் 9ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ இதுவரைக்கும் இந்த அரசு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்து காத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பூரா அந்த பதவி உயர்வு வரக்கூடிய ஒரு மாதமாக வரும். ஒரு ரொம்ப காலமாக பணிபுரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கு இது நாள் வரை நம்ம பேர் லிஸ்ட்டில் இருக்குது, ஆனால் அதற்கு உண்டான ஆர்டர் தான் வரமாட்டேங்குது. பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதம். பதவி உயர்வு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். பார்க்கிற தொழில்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தகப்பனார் பார்த்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுவரைக்கும் அந்த தொழில் ஒரு சூடு பிடிச்சிருக்காது. இந்த மாதம் ஓரளவு நல்லா வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். தன்னுடைய தகப்பனார் பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலை இப்போ எடுத்து பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு காலம் இது. அதே போல் தகப்பனார் எடுத்த தொழிலை நம்மளும் பார்க்கணும், அவர் தொழிலை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஐடியா போட்டு வச்சு பிளான் பண்ணுறவங்களுக்கு இது அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். தகப்பனாருடைய பணம், அதாவது அவருக்கு இன்சூரன்ஸ் வர வேண்டியிருக்கு, இல்லை தகப்பனாருடைய பணம் வர வேண்டியது இருக்குது. ஒரு அரசாங்கத்திலேருந்து தகப்பனாருடைய பணம் நிலுவையில் இருக்குது, வருது சொல்கிறாங்க, வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தகப்பனாருடைய பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். தகப்பனாரால் ஒரு நன்மை, தொலைதூர யாத்திரை போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். ஏதாவது ஒரு காசி யாத்திரை போட்டிருப்பாங்க, பிளான் போட்டிருப்பாங்க, அந்த யாத்திரை போயிட்டு வருவாங்க. அதே போல் வெளிநாடு தொழிலுக்காக வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ தான் பாஸ்போர்ட் உங்களுக்கு வரும். விசாவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா விசா வரும். இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். இதனால் வரை வெளிநாடு போகிறதுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா இனிமேலாவது யோசனை பண்ணுவீங்க. வெளிநாடு போகலாமா, வெளிநாட்டில் போனால் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணி அதற்குண்டான ஒரு அடிகோலிட இந்த மாதம் உதவும். ஒரு ஐடியா பண்ணிடுவீங்க. இருக்கிற இடத்தை விட்டு இடம் மாறி போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த மாதம் உருவாக்கி தருவாங்க. ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு மேலே, அந்த 16ஆம் தேதி உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு புத பகவானும் வந்துடுவார். அப்போ அங்கே குரு பகவான் இருப்பார், சூரிய பகவான் இருப்பார், புத பகவான் இருப்பார். 3 பேர் 9ஆம் இடத்துல இருப்பாங்க. இது நல்ல ஒரு விருத்தியான யோகம். எடுத்த காரியத்தை வெற்றி அடைகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒரு வெற்றியை அமையும். வெற்றியை அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க. அதே போல் சமாதானம். இந்த நாள் வர ஒரு தகப்பனாரோட பிள்ளைங்க பேசாமல் இருக்காங்க, இல்லை யாரோ பெரியவர்கள் இது கோபமாக இருக்காங்க, இவங்க பேசாமல் இருக்காங்க, நம்ம கூட பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்க இந்த மாதம் சமாதானமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. பேசிடுவாங்க. ஒரு சமாதானம் மற்ற என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை முடிச்சு விட்டு வாங்கப்பா சமாதானமாக ஆகிடலாம் அப்படின்னு ஒரு சமாதானமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல் ஏதாவது குருமார்களுடைய ஆலயங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும்.
உங்களுக்கு பிடிச்ச குருமார்களுடைய வழிபாடை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதில் கொஞ்ச நாளாக ஏதாவது ஒரு தடங்கள் இருந்திருக்கும். அந்த தடங்கள் வந்து நிவர்த்தி ஆகி குருமார்களை போய் பார்த்துட்டு வருவீங்க. குருமார்களுடைய ஆலயங்கத்துக்கு போயிட்டு வருவீங்க. பெரியவர்களுடைய நட்பு கிடைக்கும். புதுசாக யாராவது குருமார்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. யாராவது பெரியவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். நல்ல ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு தன்மைகள் ஏற்படும். இளைய உடன்பிறப்புகள்கிட்ட ஏதேனும் ஒரு குறைபாடு இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு, மன நிம்மதி இல்லை அவங்களால அப்படின்னா இந்த மாதம் அதுக்கு ஒரு முடிவு வந்துடும். இளைய உடன்பிறப்பால் வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை, சமாதானம் அங்கே வந்துடும். அதே போல் ஏதாவது ஒரு தூர தேசத்திலேருந்து செய்தி வரணும், அந்த செய்திக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல செய்தி வர வேண்டி இருக்கு. அந்த செய்திக்காக காத்துக்கிறதுக்கோம்னா ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். அதே போல் வந்து இந்த இடம் சம்பந்தமான ஒரு டாக்குமெண்ட் போடுறது, இடம் வந்து பார்க்குறது, இல்லை இந்த ஆடி மாதம் மேக்ஸிமம் டாக்குமெண்ட்லாம் போட மாட்டாங்க. ஆடி 18ஆம் பிறகு கணக்கு செய்வாங்க. இருந்தாலும் இந்த மாதத்தில் வந்து அந்த இடம் பார்ப்பீங்க. போய் ஒரு நல்ல இடமா பார்த்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடம் பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து உருவாயிடும். அந்த இடம் பார்த்துருவாங்க. இந்த மாதம் கிடச்சிரும். நல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடமா தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல இடம் கிடச்சிரும். இடம் கிடச்சி அந்த இடத்துல வந்து ஏதாவது வில்லங்கள் இருந்தாலும் இந்த மாதம் அதை பார்த்து சரி பண்ணிடுவீங்க. அந்த வில்லங்கங்கள் வந்து சரியாயிடும். அது சரியாயிடுச்சு முன்ன உள்ள பார்ட்னர் கையெழுத்து போடல, அவர் கையெழுத்து போடல, ஓனர் கையெழுத்து போடல அப்படின்ற அந்த குழப்பங்கள் வந்து தீர்ந்துடும். என்ன குழப்பமாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் அந்த குழப்பங்கள் தீர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் வந்து உருவாயிரும். இந்த வீட்டை எடுத்து பராமரிக்கணும். இந்த வீட்டை வந்து ஏதாவது ஒரு பகுதியில் வேலை பார்க்க வேண்டி இருக்கு. வீட்டில் வந்து ஒரு பகுதிக்கு பூச வேண்டி இருக்குது, ஒரு பகுதி வேலை பார்க்க வேண்டி இருக்குது, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு லெட்ரின் பாத்ரூம் டாய்லெட்டு கட்ட வேண்டி இருக்குது அப்படின்னா ஒரு இந்த மாதம் வந்து ஒரு சின்ன வேலைகள் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு. ஏதாவது ஒரு வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது, வேலை பார்த்துருவீங்க. எந்த காரியத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு இழுவரியாக இருந்த எந்த வேலையாக இருந்தாலும் இந்த மாதம் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக அமைஞ்சிடும். நல்ல ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். ஏதாவது இன்சூரன்ஸ் போடுறது, இதுவரை நாள் வரை இன்சூரன்ஸ் போடாமல் இருந்திருப்பீங்க. இந்த மாதம் ஒரு இன்சூரன்ஸ் போட்டலாமே அப்படின்னு ஒரு ஐடியா தோணி யாராவது சொல்லுவாங்க. இல்லை வாகனத்துக்காவது ஒரு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கும். இந்த மாதம் போய் வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி வாகனத்துக்காவது இன்சூரன்ஸ் போடுவீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ இந்த மாதத்தில் அம்பாளுடைய அனுக்கிரகம் வந்து உங்களுக்கு வந்து பரிபூரணமாக இருக்கும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்பாளுடைய வழிபாடை வந்து சிறப்பாக செய்யணும். அம்பாளுடைய வழிபாடை மேற்கொள்ளுங்க. இந்த ஆடி மாதத்தில் அம்பாள் பரிபூர்ணமாக அனுக்கிரகம் பண்ணுவாங்க. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ஆடி மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சற்று கவனம் எடுத்துக்கிறணும். தேக ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதம் பார்த்துக்க வேண்டியது. ஆடி மாதம் முழுவதுமே 18ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறங்க. வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் மிதமான ஸ்பீட்டில் போங்க. திடீர்னு போவீங்க, ஒரு நாய் குறுக்கூடியாந்துடும். அதனால் உங்களுக்கு ஏதாவது இடறி விட்டு விழக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் ரொம்ப கவனமாக, அதிகபட்சம் ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே போகாதீங்க. இருட்டில் பயணம் செய்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.